அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட பிரச்சனைகளை வெளிக்காட்ட ரொம்பவும் இவங்க தயங்குவாங்க. பரவாயில்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டவங்கலாம் இருக்காங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா, நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. கும்பம் ராசிக்கார நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் சேர்ந்து சதுர் கிரக யோகம் உருவாக போகுது. இது லாபத்தையும், சமூக வட்டம், வருமானம், மூத்த சகோதர சகோதரிகளுடனான உறவு ஆகியவற்றில உச்சகட்ட ஆற்றலையும் குறிக்குது. கும்பம் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் மீன ராசியில் இருக்கிறார். இது பணத்தை சேர்ப்பதில் அதிக கவனம் செலுத்துவதை காட்டுது. செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால சனியை பார்க்க போறார். இது பணவரவை உறுதி செய்தாலும் விபத்து மற்றும் குடும்ப சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ராகு லக்னத்திலும் கேது 7ஆம் வீட்டிலும் இருப்பதால சமூக கட்டுப்பாடுகளை உடைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். உறவுகள்ல விரக்தி ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. ராகு லக்னத்துல இருக்கிறதுனால சங்கிலிகளை உடைக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றும். உங்களுடைய மனசுல ஒரு தைரியம் பிறக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. ஆள் மனசுல இருந்த பயம் குறையும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள், வாகன விபத்துக்கள் குறித்து எச்சரிக்கையாக நீங்க இருக்கணுங்க. மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. பொருளாதார ரீதியாக இது ஒரு பொற்காலமாக மாறப்போகுது. சோதனை காலமெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க. 11ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் கூட்டணி பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். ஆனா இனி உங்கள் வாழ்க்கையில கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
பெரிய நிதி ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வரும். பங்கு சந்தையில முதலீடு செய்யறவங்களுக்கு இது முன்னேற்றமான நேரமா இருக்கு. சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பதவி மற்றும் அதிகாரம் கிடைக்கும். ஜனவரி மாதத்தில் பதவி உயர்வுக்காக பேசுது உயர்ந்தது. வியாபாரிகளுக்கு, குறிப்பா சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் நேரமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. 7ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால உறவுகள்ல தகவல் தொடர்பு இடைவெளி ஏற்படலாம். ராகு மற்றும் கேதுவின் நிலை துரோகம் அல்லது ரகசிய உறவுகளை நோக்கி இட்டு செல்லப்படுங்க. விசுவாசம் மட்டுமே இதற்கான தீர்வா இருக்கு. வீட்டுல சுகமும் அமைதியும் அதிகரிக்க போகுது. தனிமையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படலாம். கணவரின் வருமானம் அதிகரிப்பதால் அதிக பணம் வரும். பெரிய செலவுகள் செய்ய வேண்டாங்க. சமையலறையில வேலை செய்யும் போது பெண்களே கவனமாக இருந்துக்கோங்க. கணவர் வேலையில மும்முரமா இருக்கலாம். அவருக்கு இடைவெளி நீங்க கொடுக்கணுங்க. குழந்தைகள் வழியில உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். 5ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இது வர பிரசாதமா இருக்கு. ஆராய்ச்சி, PhD, டேட்டா சயின்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு இது அசாத்தியமான நேரமா இருக்கு. அதீத நம்பிக்கைக்கு உங்களுக்கு உகந்த நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, கற்பனை திறன் கொண்டவர்களா இருப்பாங்க. இவங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பொய் சொல்ல தெரியாதவர்களாகவும் வேகமான குணம் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க தொழிலில் பல தடைகளை சந்திச்சிருந்தாலும் 2026 லாபம், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. யூனிஃபார்ம் போடும் வேலை, மருத்துவம், எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவர்களா இருப்பாங்க. கெமிக்கல், மருத்துவம், கலை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க. ராகு சரி இல்லாததால ஏமாற்றங்களை இவங்க சந்திக்கிறாங்க. 2026 வீடு, வாகனம் வாங்கி நல்ல வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க.
ஐடிஐ, பேங்க் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சு இது நாள் வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது. வருமானம், பொருளாதாரம், தொழில் போன்ற விஷயங்கள்ல மந்தமான சூழ்நிலையை சந்திச்சிருக்காங்க இவங்க. ஆனா இனிமேல் இவங்க தடைகளை பார்க்க மாட்டாங்க. குரு பகவான் பார்வை ராசியின் மீது இருக்கிறதுனால வீடு, நிலம், வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க போகுது. பொறுமையாக இருந்து நல்ல நேரம் பார்த்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். கமிஷன், வருமானம், வேலை மாற்றம், வெளிநாடு யோகம் போன்ற நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சுய செலவுகள் மற்றும் சுப காரியங்கள் நடக்க போகுது. 2026 கும்பம் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை தரும் காலமாக அமைய போகுது. இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.